ஹலோ மீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நம்ம ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தோம், 5 ஷாட் மாதிரி. அது ஸ்டாப் ஆகி அப்படியே நிற்குதுல. ஸோ பார்க்கலாம், என்ன அதை அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். சரி, ரொம்ப நாள் ஆனதுனால ஜஸ்ட் ஒரு 1 ஷாட் மாதிரி போடலான் தான். அதுவும் வாட்ஸ்அப் சேனலில் கேட்டிருந்தேன் எந்த மாதிரி 1 ஷாட் போட அப்படின்னு. ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் அப்படி இப்படி வேணும்னு ஓட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஓகே, அதே மாதிரி 1 ஷாட் பார்க்கலாமா? ஸோ ஹெட்செட் இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அந்தந்த சீன்ஸ் எல்லாம். அப்புறம் இஷ்டம் இல்லாதவங்க பார்க்காதீங்க, பிஎல் ஃபேன் இல்லைனா. ஓகேடா. ஸோ டைட்டிலே பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம 1 ஷாட்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த 1 ஷாட்டில் வந்து தயாங் அண்ட் ஜேகே 2 பேரும் கிட்டத்தட்ட 7 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதில் ஃபர்ஸ்ட் 2 இயர் மட்டும்தான் 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது. அப்புறம் இவ்வளோ இயர் ஃபுல்லாகவுமே அவங்க லாங் டிஸ்டன்ஸ், அவங்க 2 பேரோட லைஃப்பை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஜேகே நிறைய எஃபோர்ட் போட்டு அப்படியே அவனோட ஒர்க்குன்னு நிறைய ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் வாங்கி அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் எல்லாம் வெளிநாட்டில் கிடச்சிருக்கும். ஸோ அதனால தான். ஓகேடா, இதில் டாப் ஜேகே, பாட்டம் வந்து தயாங். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்படியே 2 சைடுமே ஸ்க்ரீனை காட்டுறாங்க, லேப்டாப். அதில் ஒரு லேப்டாப்பில் தயாங்கோட ஃபேஸும் இன்னொரு லேப்டாப்பில் ஜேகேயோட ஃபேஸும். பேபி, என்ன இன்னும் வராமல் இருக்க? ஐயோ தயாங், எதுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேற? எனக்கு இங்கே ஒர்க் அதிகமாக இருக்கு தயாங். இல்லை, 5 வருஷம் ஆச்சுல. ஏன் ஏன் எப்போ பார்த்தாலும் எனக்கு நீனு ஒன்று மட்டும்தான் தேடுற. ஆனால் நீ என்னை தேடுற மாதிரியே தெரியல ஜேகே. உண்மையாகவே நான் லவ் தான் பண்ணுறியா? நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டா அந்த லவ் கண்டிப்பாக ப்ரோக் ஆகிடுமா. அப்போ நம்மளும் கண்டிப்பாக பிரேக்கப் தான் பண்ணிடுவோமா? தயாங், வாய மூடு. என்னடா பேசிட்டு இருக்க? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க எல்லாருமே பிரேக்கப் தான் பண்றாங்களா என்ன? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீயா இதையும் போட்டு யோசிச்சுட்டு இருக்க கூடாது என்ன? இல்ல பேபி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உண்மையை சொல்ல போனா அப்பப்போ எனக்கு நினப்பாவே இருக்கு. நானே எனக்கு செல்ஃபா பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஷோ பேபி, எனக்கு புரியுது உனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. அந்த டயத்துல என்னால உன்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியலதான். எனக்கு மட்டும் என்ன நினைக்கிற? இது ஆஃபீஸ்லயும் உன் நினப்பு அதிகமாகி போய் டாய்லெட்ல போயிட்டு ஃபோட்டோவை பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். உனக்கு கூட வீடியோ ஷேர் பண்ணிருப்பானே வியூ ஒன்ஸ்ல. எனக்கு புரியுது பேபி, எனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல. 5 வருஷம் ஆச்சு நீ என்னை தொடணும். எனக்கு என்னென்னமோ ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது பேபி. பேபி, நான் உங்ககிட்ட ஃப்ராங்கா ஒன்று கேட்குறேன். நான் தான் காலேஜ் எண்ட் பண்ணிட்டேன்ல, முடிச்சிட்டேன்ல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பார்ட் டைம் ஒர்க்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இங்க பாரு, அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறான். எஸ், அவனுக்கு லைட்டாக இன்ஜுரி ஆகியிருக்கு. அப்போ ஜேகேக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. என்ன பண்ண சொல்ற பேபி? எனக்கும் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியல. வேலையை விட்டுட்டு என்னால் வரவும் முடியல. நான் ப்ரொமோஷன் கேட்டிருக்கேன், திரும்ப எனக்கு டிரான்ஸ்ஃபரும் கொடுத்துருங்கன்னு. ஒன்று ப்ரொமோஷன் தருவேன் இல்லை டிரான்ஸ்ஃபர் தருவேன்னு சொல்லியிருக்கானுங்க. ஆனால் ப்ரமோஷன்னா இதை விட ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு பிளேஸ்க்கு என்ன ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஆனால் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டேன்னா பூசானில் வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணுற அந்த ஒரு பிளேஸை விட ட்வைஸ் த டைம் கீழே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பேபி. எனக்கு புரியுது பேபி, ஆனால் நீ பண்ணுற தயாங். இப்போதானே நான் புரியுற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் பேபி. திரும்ப திரும்ப ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? இல்லை பேபி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நைட் அவங்க லவ்வர் கூட ஹேங் அவுட் பண்ணுறாங்க. நிறையா அவங்களோட லவ்வி டூவி மொமெண்ட்ஸ் எல்லாம் என் கூட ஷேர் பண்ணும்போது எனக்கும் ஆசையாக இருக்கு. ஷோ, சரி, இப்போ என்ன பண்ணலாங்கிற? என் கூட வந்துரு. சாரி பேபி, நான் 1.5 years நான் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான் நான் வர முடியும். என்னால் வர முடியாது. அப்பனா என்னை மறந்துரு பேபி. என்னத்தையும் என்னை மறந்துரு. ஏன் இவ்வளோ வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ணிட்ட? ஜஸ்ட் இன்னும் 1.5 year தான். இப்பெல்லாம் டேஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாஸ் ஆகுது. அந்த 1.5 years பேபி, கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனால் இல்லை ஜேகே, ஓ
வேற யாரையும் பிடிச்சிருக்கா பேபி நீ ஒர்க் பண்ற பிளேஸ்ல? இல்ல இல்ல, எனக்கு யாரையுமே பிடிக்கல. எங்க இந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம். ரிலேஷன்ஷிப்னா ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும், நிறைய நிறைய சண்டை, நிறைய நிறைய சமாதானங்கள் இருக்கணும். ஆனா நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல ஏக்கம் மட்டும்தான் இருக்கு. ஏக்கம் மட்டும்தான் இருக்கு. ஜேகே லெட்ஸ் எண்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு செம்மையா அழுகிறான். அவனுக்கே கஷ்டமா தான் இருக்கு. இந்த சைட் ஜேகே தயான் கட் பண்ணதும் டேபிள்ல ஒரு டிக்கெட் இருக்கு, அதை எடுத்து பாக்குறான். ஓ, பிரேக்கப் மயிறு. உன்னை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு இன்னும் 1 வீக்ல டிக்கெட் புக் பண்ணி அவங்க வரலான் இருந்தேன்ல. எனக்கு ப்ரமோஷன் கூட தேவையில்லை, டீ ப்ரமோஷன் ஆனாலும் எனக்கு நீ தான் முக்கியம்னு. நாங்க டிரான்ஸ்ஃபர் கிட்ட வரலான்னு இருந்தேன்ல பேபி, என்ன சொல்லும் அப்படின்னு சம வெறியாகி கத்திட்டு அப்படி இந்த டேபிள போட்டு குத்திட்டு இருக்கான். அவனுக்கு அவ்வளவு ஃபர்ஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. ஒருத்தவங்க நம்மள வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா நம்ம ஒதுங்கிடணும். அவங்க கிட்டே போயிட்டு என்ன சொல்றது அப்படின்னு அவனும். ஸோ 1 வீக் கழிச்சு பூசான் கிளம்புறான். எஸ், தயாக்காக தான் அவன் ஒர்க் எல்லாம் விட்டுட்டு டிரான்ஸ்ஃபர்லாம் வாங்கிட்டு போலான் இருக்கான். ஆனா தயாவுக்கு இது எதுவுமே தெரியல. பிகாஸ் சர்ப்ரைஸ்ன்னு பண்ண போனது, பட் அன்பார்ச்சுனேட்லி இப்படி எண்டப் ஆகிடுது. அப்ப தயாங் காதுல ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஆஃப்டர் 1 வீக் அப்படியே ரோட் சைடு நடந்து போயிட்டு இருக்கான். அது ஒரு மாதிரி சேடான அந்த வைப் தரக்கூடிய ஒரு சாங் ஓடிட்டு இருக்கு. அப்போ ஜேகே வந்ததுலேருந்து தயங்க பார்க்கவே இல்லை. பிகாஸ் அவனுக்கு பீஸ் முக்கியம். அவன் வேணான்னு சொல்லிட்டான். இனி திரும்ப திரும்ப அவன் முன்னாடி போய் நிற்க கூடாதுன்னு. பட் எவ்ரி டைம் இங்கே வந்ததுல இருந்து தயாங்க எப்படியாச்சும் பாத்திர மாட்டோமா அவனுக்கு தெரியாமன்னு சொல்லிட்டு நிறைய டைம் ட்ரை பண்ணியிருப்பான். பட் ஹி ஃபெயில்டு. ஆனால் தயாங் கூட எடுத்த பிக்ஸ் அந்த 2 இயர்ஸ்ல அண்ட் இந்த 5 இயர்ஸ்ல நிறைய நிறைய அந்த மாதிரி சேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி சேட்ஸு கியூட்டா அனுப்பின ஃபோட்டோஸ்ன்னு எல்லாத்தையும் வச்சு அப்படியே ரூம் ஃபுல்லா குட்டி குட்டி ஃபோட்டோஸாக ஒட்டி வச்சு டெய்லி தயாங்கூட நினப்புல தான் இருக்கான். அப்போ டேய் ஜெயே, இதுக்கு மேலே நீ இப்படி இருந்தான்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு குக் பண்ணி சாப்பிட்லாம். எனக்கு டே வேற ஒரு மாதிரி இருக்குல்ல, ரெயின் வர மாதிரி அப்படின்னு அந்த ரெய்னி டேஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாமே செய்யலான்னு சொல்லிட்டு சூப் வைக்கிறதுக்கு தேவையான காய்கறி, அப்புறம் கொஞ்சம் மீட் கிரில் பண்ணுறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் சீ ஃபுட்ஸ் அப்படின்னு எல்லாமே வாங்கிட்டு இருக்கான். அப்போ தயாங் அந்த சைடு நடந்து வந்துட்டு இருக்கான். அவனோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு மழை வர மாதிரி இருக்கு. எப்பயுமே மழை வந்தாலும் எனக்கு ரிமைண்ட் பண்ண வச்சேக்கே கையில் அம்பரெல்லாம் எடுத்துட்டு போனேன். பட் இந்த டைம் நான் எடுக்காம வந்துட்டேன். ஏன்னா நீ எனக்கு ரிமைண்ட் பண்ணல, நானும் மறந்துட்டேன். அவ்வளோதான்ல, நானும் ஒரு கோவத்துல பேசிருக்க கூடாது தானே அப்படின்னு நடந்து வந்துட்டு இருக்கான். பார்த்தா ஜேகே அப்படியே கேப் போட்டு தான் வாங்கிட்டு இருக்கான். சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்த ஜேகேன்னு அப்படியே தெரியுது. தயம் அது ஜேகே மாதிரி தெரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணி போறான். ஜேகேக்கே தெரியாம ஜேகே எப்படி வாக் பண்ணுவான், எப்படி பிஹேவ் பண்ணுவான் எல்லாமே அவனுக்கு தெரியும்ல. ஸோ அப்படியே வாக் பண்ணி அவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கும் போது பார்த்தா எஸ், அது உண்மையாவே ஜேகே தான். அப்போ தயாங்கெல்லாம் அவனோட டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. பிகாஸ் தமக்கு பிடிச்ச ஒரு பர்சனை ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் பார்க்கும் போது ஒரு சந்தோஷம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப எமோஷ்னல் ஆகி ஒரு கண்ணீர் வரும் தெரியுமா. அந்த கண்ணீர்ல அவன் பர்ஸ்ட் அவுட் ஆகி அப்படியே ஜேக்கோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரமா தள்ளி நின்று எமோஷ்னல் ஆகி அழுதுட்டே இருக்கான். அப்போ வானமெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மேகமா மாறி, ஐ மீன் ரெயின் வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி பிளாக்கிஷா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி கிளவுட்ஸ் எல்லாம் ஆகுது. உள்ள போயிட்டு ஜேகேவும் அப்படியே ஃபுட் எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணிட்டு தயம் மிஸ் யூ பேபி, இங்க ரெயின் வருது, ஆனா நீ அம்பரெல்லா எடுத்துட்டு போனியான்னு எனக்கு தெரியல. எப்பயுமே உனக்கு நான் ரிமைண்ட் பண்ணுவேன், பட் திஸ் டைம் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணிதான் உனக்கு நான் எதுவுமே மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்றான். அப்போ தயாங் ஜேகே உள்ள போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு காலிங் பெல் அழுத்துறதுக்காக போறான். பட் அவனால முடியல. பிகாஸ் ஏன் இப்படி சொல்லாம வந்தா, நம்ம வர சொல்லும் போது வரலையே, பட் இப்போ ஏன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பல சந்தேகம், ஈகோ பிளஸ் கோவம்னு எல்லாமே இருக்கு. ஐயோ ஜேகே, அங்க இருக்க மாதிரி எங்கேயே இருக்க, இங்கேயும் அப்படியே வெளியிலே ஸ்லிப்பரை கழட்டி போட்டு வந்துட்ட.
அங்க இருக்க மாதிரி. அப்படின்னு அவன் பழக்க தோஷத்துல வீட்டுக்குள்ள கழட்ட வேண்டிய ஸ்லிப்பரை வீட்டுக்கு வெளியில கழட்டி இருப்பான். சரி எடுத்து போட்டுடலான்னு சொல்லிட்டு அப்படியே கதவை திறக்கிறான். பார்த்தா தயங்க அப்படியே அழுதுட்டே நின்றுட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 5 years தனக்கு பிடிச்ச பர்சன் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கும் போது எப்படி இருக்கும் அந்த ஃபீல். தயம் நீ எப்படி இங்க ஜேகே அது அது நான் போறேன் அப்படின்னு போகும்போது அப்படியே மழை தூறல் போட ஆரம்பிக்குது. அந்த மண் வாசனை 2 பேருக்கும் அவ்வளோ பிடிக்கும். அந்த மண் வாசனை அப்படியே ஸ்மெல் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ தயங்க பார்த்து அது அது மழை பெய்யுது எவ்வளவா தயம் அப்படின்னு கூட்டிட்டு போறான். போய் உட்காந்தா ஜேகே சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கான். ஸோ அவன் வந்து சரி ஓகே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி செஞ்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் தான் அதிகமான குவான்டிட்டியும் செஞ்சுருப்பான். உட்கார் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு வேணாம். உட்கார் தயம் எனக்கு நல்லா தெரியும் ரைனி டேஸில் நீ நல்லா சாப்பிட விரும்புவேன்னு. உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு இந்த கிராப் தான் அவனுக்கு உடச்சி கொடுத்து நல்லா பார்த்துக்கிறான். அப்போ ஜேகேவும் தயங்கும் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரால டியர்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. எதுக்கு வந்த எதுக்கு வந்த பேபி? அங்கேயே இருந்திருக்கலாம்ல. ஏன் பேபியா வந்த? நான் கூப்பிடும் போது வரல. நான் இப்போ வந்திருக்க நான் என்ன பேபி நினைக்கிறது? ஏன் இப்படி பண்ற? எனக்கு ஹர்ட் ஆகுது. எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கு பேபி. உன்னை ஹக் பண்ணி அழுகணும் போல தெரியுது. ஆனா நான் தான் பிரேக்கப்னு சொன்னேன். செல்லமே எதையும் இப்போ உட்காந்து அழுதுட்டு இருக்க? இல்ல பேபி நீ எதுக்கு இப்போ இங்க வந்த? அப்போ ஜேகே அப்படியே சாப்பிட்டது எல்லாத்தையும் ஓரமா எடுத்து வச்சுட்டு தயங்க அவனோட மடியில தூக்கி வச்சுக்கிறான். அப்போ நல்லா இடியும் மின்னலுமா அந்த கிளவுட்ஸே ஃபுல்லா அந்த அந்த வெளிச்சத்தை மறைச்சிட்டு நல்லா இருட்டாகிருது. அது பேபி நான் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டேன். என்ன சொல்ற? ஆமா பேபி என்கிட்ட பிரேக்கப்னு சொல்லும் போதுலாம் என்கிட்ட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இருந்தது. உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாங்கிறதுக்காக தான் எல்லாமே பிளான் பண்ணி உனக்காக எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கி பேக் பண்ணிலாம் வச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நீ பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்ட பேபி. அங்கே வர்றேன்னு கூட சொல்றதுக்கு எனக்கு நீ ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. அப்போ ஜேகே நல்லா கட்டி பிடிச்சிட்டு பேபி நான் தான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன் நான் நினைச்சிரு பேபி. பேபி ஏன் அப்படி பண்ற? ஷோ நான் கதவு வர அடுக்காம வந்துட்டேன். சரி தூங்க என்ன ஒன்றும் இல்லை. அது அகைன் சேர்ந்துட்டோம்ல. லவ் யூ தானே? லவ் யூ மோர் பேபி லவ் யூ அப்படின்னு சொல்றான். அப்போ ஜேகே கதவு அடைக்கிறதுக்காக எழுந்துக்க பாக்குறான். ஆனா தயாங் விடவே இல்லை. அவன் மடியிலே உட்கார்ந்துட்டு இருக்கான். என்ன போகாதா? அப்போ கதவு திறந்து யாராச்சும் உள்ள வந்துட்டா வந்து என்ன பண்ண போறாங்க? நீ தானே பேபி சொன்ன நான் இல்லாத போது என்னென்னமோ நடக்குது. நீ ஏன் உனக்கு பண்ணிக்கிட்டேனா? அப்ப இப்போ நான் உனக்கு பண்ணி விடணும்ல பேபி அப்படின்னு ஒரு மார்க்கமா பேசுறான். எஸ் ரைனி நைட் வேற. அப்போ 2 பேத்துக்கு செம சூடாகுது. அப்போ தயம் பேபி நீ தூரமா இருக்கும் போது ஆசையா இருந்தது. நான் பக்கத்துல இருக்கும் போது பயமா இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இப்போ அகைன் டைட்டா இருக்கும்ல பேபி. 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதா. ஆனா இப்போ விடியோ உள்ள போயிட்டு வரும்போது எல்லாமே அப்படியே ஸ்மூத் ஆயிடும் பேபி. ஜேகே அப்படின்னு போயிட்டு தயாங் ஜேகேயோட உதட்டுல நல்லா முத்தம் கொடுக்குறான். எந்த அளவுனா 2 பேரும் அப்படியே மாறி மாறி சாப்பிட்டுக்கிறாங்க. அவனோட நாக்கு இவனோட நாக்குள்ள போகன்னு அப்படியே நாக்கெல்லாம் தொடுற அளவு அப்படியே அந்த முத்தத்தோட சத்தத்துலதான் நிறைஞ்சிருக்கு. வெளியில அந்த ரைனி சவுண்ட். பேபி 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 இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நான் நிப்பாட்ட மாட்டேன் பேபி. நிப்பாட்டாத எனக்கு அதான் வேணும். ஓ ரொம்ப காய வச்சிட்டானா? நானும் காஞ்சு போய் தான் பேபி இருக்கா. என்ன ஸ்டாப் பண்ண மட்டும் சொல்லிடாத. இல்ல சொல்ல மாட்டேன் அப்படின்னு தயாங் மேலே போட்டிருந்த அப்படியே கழட்டிட்டு அவன் கழுத்துக்கு கீழே அங்கே 2லையும் போயிட்டு அப்படியே வாய் வச்சு உறிஞ்சிடான். தயாங்களால முடியல. பேபி என்ன பண்ற? பேபி என்ன பண்ணிட்டு இருக்கு பேபி? பேபி ஜஸ்ட் ஃபீல் இட் பேபி அப்படின்னு வெளில போயிட்டு அப்படியே டோர் வந்து ஓப்பன்ல இருக்குல்ல அதை அப்படியே சாத்திட்டு அப்படியே மறுபடியும் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். தயம் கீழே கழட்டவா? என்னோட கழட்டு தயம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேல போட்டிருந்த ஜேகே வந்து தயங்க வச்சு கழட்ட வைக்கிறான். அப்ப தயங்க கழட்டிட்டு அவனோட உடம்புல நல்லா அவனோட கை வச்சு உரசிட்டு இருக்கான். பேபி என்ன பேபி மறுபடியும் உடம்பெல்லாம் ஜிம்க்கு போயிட்டு ஏத்திட்டியா? 6 பேக்ஸ் எல்லாம் இருக்கு பேபி. எனக்கு கடி பேபி என்னமோ பண்ணு பேபி உனக்கு என்ன தோணுதோ பண்ண அப்படின்னு
அப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் என்னமோ பண்ணிக்கிறாங்க. அப்போது ஜேகேலாம் பொறுக்க முடியாம தயாங் கீழே போட்டுருந்துச்சு அப்படியே அவுத்துட்டு அவன் நடத்துல போயிட்டு அப்படியே வாய் வச்சு பண்றான். தயாங்காலெல்லாம் முடியல. ஜேகேயோட பின்மண்டையை குடிச்சிட்டு நல்லா கத்துறான். பேபி ஒரு மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு பேபி, தயவு செஞ்சு அப்படியே பண்ணிட்டேன்னா நீயே வாயிடுன்னு நானும் அடிக்க மாட்டேன் பேபி அப்படின்னு நல்லா பண்ணிட்டு இருக்கான். இவ்வளவு நல்லா செல்ஃபா இது பண்ணதால சொன்னேன். ஆனா இப்போ இங்க பாரு, நான் இருக்க செல்ஃபா பண்றதுக்குலாம் வேலையே இல்ல, என்னோட எல்லா ஒர்க்கையும் நானே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் பேபி அப்படின்னு நல்லா பண்ணிட்டு இருக்கான். தயாங்காலெல்லாம் முடியல. தயங்கம் அப்படியே ஜேகேவோட அந்த ஹெட்டை பிடிச்சி அப்படியே டவுன் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் நல்லா பண்ணன்னு சொல்ற மாதிரி. அப்ப ஜேகே அவனால முடியல, அப்படியே பண்ணி முடிச்சுட்டு அவனோடதையும் கழட்டிட்டு பேபி ஃபா வந்து வந்து வச்சோ அப்படின்னு தயாங்கோட ஃபேஸை பிடிச்சி அப்படியே அமுக்கி அவன் அப்படியே பண்ண சொல்றான். தயாங் அப்படியே பண்ணிட்டு இருக்கான். ஜேகே அவனோடதையும் பிடிச்சி நல்லா பண்ண வைக்கிறான். ஜேகே வாழைய முடியல, அப்படியே தயாங்க பின்னாடி அவனுக்கு பின்னாடி அப்படியே நல்லா அடியே போடுறான். பேபி பேபி என்ன பண்ற பேபி பேபி பொண்ணு பேபி, ஐயோ இந்த ரைனி டேஸ் வேற, இதுலதான் எல்லாம் நல்லா சூடாகும் அப்படியே நல்லா பண்ண வைக்கிறான். அதுக்கப்புறமா 2 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே அப்படியே தயங்க திருப்பி போட்டு அவன் முதுகுல இருந்து இன்ச் பை இன்ச்சா அப்படியே முத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். எச்சிலெல்லாம் தயங்கோட முதுகுல தான் என்னென்னமோ பண்றான். அப்படியே பின்னாடி சைடு வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் நல்லா ஒரு அடியை போட்டுட்டு அப்படியே நல்லா பசஞ்சு எடுக்கிறான். பேபி தயவு செஞ்சு பண்ணிரு, இந்த மாதிரி பண்ணும் போதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆகுது பேபி பேபி அப்படின்னு காலை நல்லா விரிச்சிட்டு அப்படியே பின்னாடி இருந்து பண்ண ஆரம்பிக்கிறான். பேபி பேபி வலிக்குது பேபி 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 பொறுத்துக்கோண்ணா, பொறுத்துக்கோ பேபி ப்ளீஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள திணிக்க பாக்குறான். ஆனா அவனுக்கு வலி தாங்க முடியல. அப்ப ஜேகே அப்படியே மேல போயிட்டு என்னை பிடிச்சிக்கோ, என்னை பிடிச்சிக்கோ அப்படின்னு பிடிக்க சொல்லிட்டு, ஆனா ரொம்ப நாள் ஆனதுனால தயாங்க்கு அப்படியே உயிரே போகிடுது. அவன் நல்லா கத்துறான். ஆனா ஜேகே அவனை கம்ஃபோர்ட் பண்ணிட்டு அப்படியே பண்றான். அப்போ ஜேகேவோட மொத்த வெயிட்டுமே அப்படியே தயாங் மேலதான் அப்படியே மொத்தமா போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் தான் போயிருக்கு. அதுக்கே தயாங்கெல்லாம் முடியல. பேபி சாகுற மாதிரி இருக்கு பேபி, ஏதோ ஹெல்லுக்கு நரகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. நேரம் நான் என்னோட வீட்டுல இருந்திருக்கணும், ஆனா எங்க எப்படி, இதுவும் நம்ம வீடு தான் பேபி, கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கதான் ஃபுல்லா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டே பண்றான். இடையில அப்படியே எடுத்துட்டு மறுபடியும் வேற விடுறான். அவனால முடியல. பேபி என்ன பேபி இன்னும் முழுசா உள்ள போகவே மாட்டுது, அதான் தெரியல சேகே, என்னால முடியலடா அப்படின்னு அப்படியே பின்னாடி வழியாவே பண்ணிட்டு இருக்கான் படுக்க வச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ அப்படி இப்படின்னா அந்த வலியோட சேர்ந்த சுகத்தோட அப்படி பண்ணி முடிச்சுட்டு ஜேகே தயாங்கூட மேலே படுத்துடுறான். பேபி என்ன இன்னும் அடங்கல பேபி, பேபி எதுவும் வந்ததா, பயப்படாதா, எதுவும் வரல, நீ கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன்னா டோன்ட் பேனிக் அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஆனா அவனுக்கு தயாங்கூட அந்த ஃபேர்வே எல்லாத்தையும் பார்க்கும்போது முடியல. என்ன பேபி உனக்கும் இன்னும் ஏறினது இறங்கலையா, இல்ல எனக்கு இன்னும் இறங்கல அப்படின்னு அதுவும் தயங்க தூக்கி ஜேகே அவன் சேர்ல உட்காந்துட்டு அப்படியே தயங்க அவன் மேல வைக்கிறான். பேபி இந்த டைம் நீதான் அப்படி கூச்சி எந்திரிக்கணும் அப்படின்னு அவன் இடுப்பை நல்லா பிடிச்சிட்டு அப்படியே கூச்சி எந்திரிச்சு நிக்க வைக்கிறான். அவனால முடியல. இப்ப அப்படியே முழுசா போகுது. தயாங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி கத்திட்டு இருக்கான். ஜேகே அவனோட வாயையும் கழுத்தையும் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி செம்மையா போயிட்டு இருக்கு. அந்த ரூம் ஃபுல்லா அவங்க 2 பேரோட சத்தம் தான் மாத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படின்னு செவத்து சைடெல்லாம் தள்ளி அப்படியே போகுது. அடுத்த பாயிண்ட்ல தயாங்கால முடியல. அவன் அப்படியே ஜேகேயோட நெஞ்சு மேலே படுத்துடுறான். பேபி எனக்கு டயர்டா இருக்கு, என்னால முடியல, ஐயோ பேபி எனக்கு வேணும் பேபி, ஐயோ இப்பதான் 4 தடவை, என்னால முடியல, பரவாயில்ல பேபி இன்னும் ஒரே ஒரு தடவை, அதுக்கப்புறம் நாளைக்கு காலைல நானே உன்னை நல்லா எல்லாம் மசாஜ் பண்ணி விட்டு பேக் டு ஃபார்ம் ஆக்கி விட்டாரா அப்படின்னு மறுபடியும் அவனை தூக்கிட்டு போயிட்டு உட்கார வச்சு நல்லா பண்ணிட்டு இருக்கான். எஸ் ஃபைனலி இந்த லாங் டிஸ்டன்ஸ் கேம் டு அன் எண்ட். 2 பேரும் அப்படியே ஒன்னாகிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன, அவங்க வீடு ஃபுல்லாக அப்படியே அவங்களோட குறும்பான அந்த சத்தங்கள் தான் நிறைஞ்சிருக்கும். ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய அந்த லவ்வி டூவியான அந்த லைஃப் அப்படியே ஸ்டார்ட் ஆகிரும். ஓகேடா, ஐ ஹோப் கேட்டவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வார்னிங் கொடுத்துட்டோம். பிடிச்சிருந்தா பாருங்கள், இது ஒரு மாதிரி தான் இருக்கும்னு. ஸோ யா எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லிடுங்க.
அண்டு நெக்ஸ்ட்டு வந்து டேக்கு கூட ரீல் அண்ட் ரியல் மூமெண்ட்ஸ் போடலான் இருக்கேன். அதில் வந்து ரீசெண்டாக நான் அந்தளவு இன்ஸ்டா சைடு வந்து ஆக்டிவாக இல்லை, பட் ஒரு சில மொமெண்ட்ஸ் தான் பார்த்தேன். பட் அதுவும் எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்மளோட டேக் குக் டிலைட் சேனல் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம அதில் வந்து டேக்கு கூட ரீல் அண்ட் ரியல் மூமெண்ட்ஸ் ரெண்டுமே சேர்த்து ஒரு ஒன் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மொமெண்ட்டை வந்து வாய்ஸ் ஓவரில் கேட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதை வந்து ஸ்டோரியாக மேக் பண்ணி உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஓகேடா, லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வியூஸே அதிகமாக போக மாட்டேங்குது இந்த சேனலில். ஸோ தட்ஸ் வை எனக்கு வந்து வாய்ஸ் பண்ணுற ஒரு ரெக்கார்ட் பண்ணுற ஒரு மைண்ட் வர மாட்டுது. ஸோ மறக்காமல் உங்களோட பிஎல் பார்க்குற ஆர்மி ஃபேன்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே.